ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025 ஆண்டுடைய லாஸ்ட் சந்திரகிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சந்திரகிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, இந்த சந்திரகிரகணம் இந்தியாவில் தெரியுமா, இந்திய மக்கள் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா, கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகணத்தினால பாதிக்கப்படுவார்களா, என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கலாம், இந்த மாதிரியான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சந்திரகிரகணம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். சூரியன், சந்திரன், பூமி இதெல்லாமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி சந்திரன் மேலே படாத வண்ணம் பூமியின் நடுவில் தடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ பூமியோடைய நிழல் தான் சந்திரன் மேலே படும். இதனால சந்திரனோட ஒரு பகுதி மறைக்கப்படும் அல்லது சிவப்பு நிறத்தில் தெரியும். இந்த ஒரு நிகழ்வை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வரக்கூடிய சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு சந்திர கிரகணம், ரத்த நிலவு, ரத்த சந்திர கிரகணம் அப்படின்லாம் சொல்கிறோம். இங்கிலீஷில் இதை பிளட் மூன் அப்படின்னு சொல்கிறோம். எதனால் அப்படின்னா இந்த கிரகணத்தோட ஒரு பகுதியில் சந்திரனானது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முழு சந்திரனும் ரத்த சிவப்பு நிறத்தில் மாறிடும். அதனால தான் இது ரத்த சந்திர கிரகணம், ரத்த சிவப்பு நிலவு, பிளட் மூன் அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள், அதாவது இன்று செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, இன்னைக்கு இரவு பார்த்திங்கன்னா 8:58 தொடங்குது. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் 27 நிமிடங்களுக்கு நீடிக்கும். இது முடிகிற நேரம் பார்த்திங்கன்னா நாளை அதிகாலை 2:25 செப்டம்பர் 8 அதிகாலை 2:25 முடிவடையுது. இந்த கிரகணம் தான் 2022க்கு பிறகு வரக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக கருதப்படுது. ஏன்னா டைமிங் பார்த்திங்கன்னா 5.5 மணி நேரத்துக்கு இந்த கிரகணமானது நீடிக்குது. இந்த கிரகணத்தோடைய உச்சக்கட்ட நேரம் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு 11:41 செப்டம்பர் 7 இரவு 11:41 இந்த கிரகணமானது மிகவும் உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். இந்த கிரகணத்தை இந்தியாவிலிருந்து பார்க்க முடியுமா, இந்திய மக்களால் உணர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய மக்கள் எல்லாராலுமே இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். குறிப்பாக சென்னை மக்கள் கிழக்கு வானத்தை நோக்கி பார்த்தாலே அவங்களுக்கு தெளிவாக இந்த கிரகணமானது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணம் அப்போது கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா, பொதுவாகவே கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது இருக்குது. இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியும், உணர முடியும் அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்களை இந்த கிரகணத்துலேயும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இன்னும் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, கிரகணம் நடக்கும் பொழுது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வாமிட் வந்துடும், வயிறு உப்புசம் ஏற்படும். கிரகணம் நடக்கும்போது நம்ம சில விஷயங்கள் பண்ணும்போது குழந்தைக்கு காது மடிதல், வாய் பிளந்த நிலையில் இருக்கும், தோல் வியாதிகள் வந்த மாதிரி இருக்கும், அப்புறம் முகத்தில் வித்தியாசங்கள், தழும்புகள் இருக்கும், இந்த மாதிரி குறையோட குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்காக அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். சில ரீசனுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் சில விஷயங்களை கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில விஷயங்கள் சொல்லி தந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒரு சேஃப்டிக்காக ஃபாலோ பண்ணணும். பட் சயின்டிஃபிக்காக இந்த கிரகணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஸோ ரொம்ப பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5.5 மணி நேரம் தான், அதுவும் நம்ம தூங்குகிற நேரம் தான் அப்படிங்கிறதுனால நிம்மதியாக நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா எதை பற்றியும் எந்த ஒரு கவலையும் நமக்கு இல்லை. நம்ம தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தோன்னா தான் தேவையில்லாத சிந்தனைகள், பயங்கள் வரும். ஸோ நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்கும்போது ரொம்ப நம்ம குழப்பத்தோடு இருப்போம், பயத்தோடு இருப்போம். அந்த நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு புத்தகத்தை படிங்க அல்லது பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மைண்ட் காம் ஆகும். நம்ம செய்யக்கூடாத விஷயங்களில் முக்கியமான ஒன்று என்னென்னா, தேவையில்லாமல் வெளியே அலையக்கூடாது. இது நைட் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம தூங்கிடுவோம். பட் சில பேர் நைட் அவுட்டு, அப்புறம் ஷாப்பிங் இந்த மாதிரிலாம் வெளியே போவீங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம். முக்கியமான விஷயம் இருக்குது, அதாவது உங்களுக்கு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு, டெலிவரி டைம் அன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க, டாக்டர் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் நிறைய பேர் வீட்டில் பாத்ரூம் டாய்லெட்லாம் வெளியே கட்டி வச்சுருப்பாங்க வீட்டுக்கு வெளியே. அவங்க பயந்துட்டு யூஸ் பண்ணாமல் தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வீட்டுக்கு வெளியே கட்டி வச்சுருந்தாலும் நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம், எந்த இஷ்யூஸும் கிடையாது. ரொம்ப உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு க்ளாத்தோ அல்லது ஒரு ஷாலோ கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். நிறைய பேர் கிரகணம் அப்படின்னா சாப்பிடலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, தூங்கலாமான்னு பயத்தோடு இருப்பீங்க. தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம், எந்த இஷ்யூஸும் கிடையாது. பட் சாப்பிடக்கூடிய உணவு லைட்டான ஃபுட்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹெவியான ஃபுட்டு, நான்வெஜ் ஐட்டம், ரொம்ப டீப் ஃப்ரைடான ஐட்டம், ஹோட்டலில் வாங்கின உணவுகள், இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தவிர்த்துடுங்க. உங்களுக்கு ஒத்துக்காத உணவுகள் சில இருக்கும் இல்லையா, பருப்பு சில பேருக்கு ஒத்துக்காது, நான்வெஜ் ஒத்துக்காது, சிலருக்கு இறால், நண்டு இதெல்லாம் ஒத்துக்காது, பால் கூட சிலருக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரி உணவுகளை மட்டும் அந்த நேரத்தில் தவிர்த்துருங்க. மற்றபடி இட்லி, இடியாப்பம் இதை மாதிரி லைட்டான ஃபுட்டாக நீங்கள் சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணீர் நல்லா குடிக்கலாம். இது தூங்குகிற நேரம் அப்படிங்கிறதுனால தாராளமாக தூங்கலாம். தூங்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. டிவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக டிவி பார்க்கலாம். மொபைல், லேப்டாப் பொறுத்த வரைக்கும் லிமிட்டாக யூஸ் பண்ணுறது ப்ரெக்னென்சியில் ரொம்ப நல்லது. லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் மடியில் வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அதுலேருந்து பயங்கரமான ஹீட் எமிட் ஆகும். இது நம்ம குழந்தைக்கும் நல்லது கிடையாது.
வயிற்றுக்கு பக்கத்தில் அப்படிங்கிறதுனால குழந்தைக்கும் நல்லதில்லை. ஸோ லேப்டாப்க்கான குஷனோ அல்லது டேபிளோ வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். டேரெக்டாக வயிற்றுக்கு பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. மொபைலும் லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள். சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயம். பொதுவாகவே கர்ப்பிணிகள் இந்த கிரகண நேரத்திலலாம் ஷார்ப்பான பொருட்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம அந்த கிரகண நேரத்தில் அம்மிக்கல், உலக்கை, ஆட்டுக்கல் இதெல்லாம் நிறுத்தி வச்சோம் செங்குத்தா அப்படின்னா, கிரகணம் முடிகிற வரைக்குமே அது செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிஞ்சதும் டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்தளவுக்கு நம்மளோட புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ தவறுதல் நம்ம கை கட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால கத்திரிக்கோல், ஊசி நூல் கோக்கிறது, அப்புறம் ஏதாவது துணி வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம ஷார்ப்பான பொருட்களை அப்போது பயன்படுத்தி யூஸ் பண்ணக்கூடாது. குறிப்பாக அந்த கிரகண நேரத்தில் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு டின்னர்லாம் அந்த 8:30க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் தான் இருக்கேன், தனியாக இருக்கேன், சமைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை, நான் தான் பண்ணணும் அப்படின்னா, உங்களால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து முன்னாடியே குக் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். கிரகண நேரத்தில் சாப்பிட உங்களுக்கு தேவையான அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் முன்னாடியே கட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் பெஸ்ட்டு தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து சில பேர் கேட்டிருக்காங்க, நான் கிரகணம் முடிஞ்சதுமே எப்போவுமே குளிப்பேன், எங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிவிடுவேன், இந்த முறையிலேயும் அந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. குறிப்பாக கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கிரகணம் முடிஞ்ச உடனே குளிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது அதிகாலை 2:25க்கு முடியுது. அந்த டைமில் போயிட்டு நம்மளால் குளிச்சுட்ருக்க முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் அந்த டைமில் குளிக்கணும் அப்படின்னுலாம் பார்க்காதீங்க. நார்மலாக உங்கள் ரொட்டீனில் எப்போதும் எப்போ குளிப்பீங்களோ காலை நேரத்தில் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணுறதுலையும் அப்படி தான். நம்ம டீப் க்ளீன் பண்ணுறேன்னு போட்டு அதை இழுக்கிறது, இதை இழுக்கிறது, ஹெவியான பொருட்களை நவுத்துறது, உயரமாக ஏறுறது, இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஸோ நார்மலாக நம்ம ரொட்டீனில் எப்போதும் எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதை போல் க்ளீன் பண்ணாலே போதும். இப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.